வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலில் இன்றைக்கி காலையிலேருந்து சன்லைட்டு கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது, ரொம்ப வெயிலெலாம் இல்லை. அதே மாதிரி ஃபுல்லாக மிஸ்ட்டும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி தான் ரெடியாக இருந்தது. கார்மேகங்கள் சூழ்ந்து எப்போ வேணால் மழை வர்றதுக்கான ரெடியாக தான் இருந்தது. ஆனால் மழை இல்லை, ஒரு சாரல் கூட இல்லை. இன்றைக்கி அப்படியே ஒரு டல்லாக மந்தமான ஒரு கிளைமேட்டு தான் இன்றைக்கி காலையிலேருந்தே இருந்தது. வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது ஏர்லி மார்னிங் எடுத்த வீடியோ. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்படியே சோகமாக அப்படியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படியே டல் அடித்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாகவே தான் இருக்குது. ஆனால் மழை வரல, மழை எப்போ வேணால் வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. வரக்கூடிய வீக்கெண்டுக்கு நிறைய புக்கிங் இருக்குது, புக்கிங் ஆகிட்டுருக்கு. வீக்கெண்டுனால் நாளைக்கு தான், நாளை மறுநாள் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம். நல்ல ஹெவி ரெயின் மழை பெஞ்சு ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மழை, ஹெவி ரெயின், ஹெவி சாரல் இருந்தது. இந்த ஒரு வாரமாகவே மழை இல்லை, லைட்டான தூறல் தான் அப்பப்போ. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மழை கிடையாது. ஸோ நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஆகஸ்ட் 13, 14, 15, 16 அந்த 4 நாளுமே பயங்கர பீக்கு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் பயங்கர கூட்டம். நல்ல ஒரு திருவிழா, கொடைக்கானலே சலைத் மாதா இருக்கக்கூடிய சலைத் மாதா திருவிழா ப்ளஸ் ஆகஸ்ட் 15 திருவிழா, இது லீவ் வேறு. ஸோ அந்த லாங் வீக்கெண்டு நிறைய புக்கிங் ஆகிட்டுருக்கு. அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் வர்றது கன்ஃபார்ம் அப்படின்னா அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ், டார்மெண்ட்ரி, வில்லா, ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். 100% கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கோடிகளில் நீங்கள் செலவு பண்ணி ரூம் எடுத்தங்கனாலும் கூட 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏதோ ஒரு குறை மனதளவில் இருக்க தான் செய்யும். ஸோ நாங்கள் அதுக்கு விதிவிலக்கில்லை. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு ஒரு திருப்தியான ஒரு சர்வீஸை கொடுக்குறதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம். கொடைக்கானலில் வேறு எந்த விஷயமும் இல்லை. வரக்கூடிய போகக்கூடிய பாதையெல்லாம் நல்லாயிருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி மரம் விழுந்துருச்சாமே, போகக்கூடிய பாதையெல்லாம் பிளாக் ஆகிடுச்சாமே, போக முடியாதா, கொடைக்கானலுக்குள்ளே அலௌட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறாங்க. எந்த ஒரு டேஞ்சரும் டேமேஜும் கிடையாது. நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் அடுக்கம் வழியாக வர்றது ப்ரிஃபர் பண்ணாதீங்க. வத்தலக்குண்டு காட்டு ரோடு வழியாக கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதையும் நல்ல ஒரு விசாலமான பாதை. ஸோ எந்த ஒரு பிரச்சனாலும் இம்மிடியேட்டாக அதை கிளியர் பண்ணிடுவாங்க. பழனி பாதையும் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பாதைகளை நீங்கள் மோஸ்ட்லி பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஒரு உதவி கொடைக்கானலில் தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. சந்தேகங்கள், ஐடியா அல்லது ஆலோசனை, இந்த மாதிரி எந்த ஒரு நீங்கள் என்கிட்ட ரூம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட புக் பண்ணலனாலும் பரவாயில்ல, ட்ராவல்ஸ் எங்கள்கிட்ட புக் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி கொடைக்கானலில் எங்களுக்கு ஒரு உதவி, பஸ் டைமிங் தெரியலையா, அல்லது இந்த டைமுக்கு மேலே பஸ் இருக்கா, இந்த டைமுக்கு பஸ் வருமா, எனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஏதோ உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஐடியாவாவது நாங்களால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட புக் பண்ணல, எங்களுக்கு பிஸ்னஸே பண்ணலை, உங்களால் எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு உதவி தேவைனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத். பாய், டாட்டா.